அடுத்த பாடல் 1084. பூரித்த பூவிதழ் எட்டினுக்கு உள்ளே ஓர். இது முதலடி. அவ பூரிச்சு நிக்கிறா இல்லையா, இறைவியானவள் மிகவும் பூரித்து ஒரு பேரானந்தத்தில் லயிச்சு நிக்கிறான். இப்ப லயிச்சு நின்று என்ன பண்றான் இறைவி, அந்த வைரவி தேவி, அவர்தான் இந்த பாடல்ல நமக்கு குறிப்பிட்டு சொல்றாரு. முதல்ல பூ இதழ் அப்படின்றது. பூ இதழ் அப்படின்னா நம்ம ரெண்டு வகையா புரிஞ்சுக்கலாம். இதழ் என்று சொல்லப்படுவத, பூ இதழ் அப்படின்னு நேரடியா பார்க்கும்போது ஒரு தாமரை மலர் இருக்கு, அதனுடைய இதழ்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ தாமரை எப்பயுமே ஆற்றலுடைய உச்ச நிலையில் இருக்கிறத தான் தாமரை குறிக்கும். இது ஒரு தத்துவத்துல பார்த்தோம்னா தாமரை மலர் பல இடங்கள்ல பல சித்தர்கள் பாடலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு, திருமணத்திலையும் பல இடங்கள்ல தாமரை மலரை குறிப்பிடப்படும். அது பூ அதோட, அதாவது இப்போ பிரம்மா படைத்தல் தொழில் செய்யணும், படைத்தல் தொழில் உச்ச நிலையில இருக்கார், அதனால அவர் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கிறார். சரஸ்வதி தேவி கல்வியின் உச்சத்துல இருக்கா, அதனால அவர் கல்வியின் உச்சத்துல இருக்கக்கூடியனால தாமரை மலர்ல உட்கார்ந்துருக்கா. லட்சுமி அதே போலதான், செல்வத்தின் மொத்தத்தையும் இருக்கா, அதனால லட்சுமி அது மேல தாமரை மலர் மேல உட்கார்ந்துருக்கா. அப்ப பூ இதழ்னா இந்த பூ இதழ் தான் சொல்றார், நேரடியாக தாமரைன்னு சொல்லல, பூன்னு சொல்லல, அதனுடைய இதழ்கள். அது எட்டினுக்கு உள்ளேயோர் அப்படிங்கிறார். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தாமரை மலர் உச்ச நிலையில இருக்கா, பேரானந்தத்தின் உச்ச நிலையில வைரவி தேவி இருக்கா, அவளுக்கு ஒரு அவர் தாமரை மலரா ஒரு உவமையா வச்சுக்குவோம். தாமரை மலர்னா இதழ்கள் இருக்கும் இல்லையா, சோ அவளை சுத்தி என்ன இருக்கான், ஒரு 8 இதழ்கள் அங்க இருக்கான். அப்ப என்னன்னா, அவளுக்கு உள்ள இருந்து ஒரு 8 பேர் அங்கு வெளிப்படுகின்றார்கள். 8 பேர் எதை குறிக்கின்றது? திசைக்கு ஒன்றாக ஒவ்வொரும் இருப்பார்கள். இப்ப வைரவி தேவி இப்ப நம்ம முன்னாடி இருக்காருன்னு வச்சுக்குவோம், முகம் நம்ம முன்னாடி தானே இருக்கு, அப்போ முதுகு பின்னாடி இருக்குன்னு பொருள். இப்படிதானே நேரடியா பார்க்கும்போது. அப்ப வலது பக்கம் இடது பக்கம்லாம் யார் இருக்கா, வேற வேற உடம்புல உறுப்பு இருக்கு, அப்படிதானே புரிஞ்சுக்கும். ஆனா இங்க வைரவி தேவி எப்படி இருக்கலாம், 8 திசைகள்லயுமே அவ தான் இருக்கலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் அவருடைய முகம் தான் இருக்கும், அவருடைய உருவம் முன்பக்கமா இருக்கக்கூடிய உருவம் தான் இருக்கும், எந்த பக்கம் திசையை திரும்பி பார்த்தாலும். அதான் எட்டினுக்கு உள்ளேயோர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி போறோம்னா, அவருக்குள்ள இருந்து ஒரு 8 வித தெய்வங்கள் வெளிப்படுகின்றார்கள். இந்த சப்த கன்னியர் ஒரு 8 விதமான கன்னியர்கள், திசைக்கு ஒரு பேரா இந்த இடத்துல நிக்கிறாங்க. அவங்க ஒரு திசையிலையும் ஒருத்தர் நிக்கிறாங்க. இது முதல் அடியில சொல்றாரு. இரண்டாவது அடியில, ஆரியத்தால் உண்டங்கு ஓரென்மர் கன்னியர். நான் பிரிச்சு படிக்கிறேன். ஆரியத்தால் உண்டங்கு ஓரென்மர் கன்னியர்னு இருக்கும், அதை பிரிச்சு படிக்கிறேன். ஆரியத்தால் உண்டு அங்கு ஓரென்மர் கன்னியர் அப்படின்னு சொல்றாரு. ஆரியத்தால் அப்படின்னா யார் அப்படின்னா, இப்ப இருக்கீங்க நம்ம ஒரு அரசியல்ல பார்த்தோம்னா அந்த ஆரியம் திராவிடம் சொல்லி பல பெயர்களை குறிப்பிட்டு அதற்கு நிறைய அர்த்தங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் அது எதுவுமே பொருளே கிடையாது இந்த இடத்துல. ஆரியம் என்று சொல்லப்படுவது ஒரு இனம் என்பது அல்ல. ஆரியம் என்ற வாரிய என்ற ஒரு வார்த்தை, அது ஒரு சமஸ்கிருத சொல். அந்த சொல்லிற்கு என்ன பொருள் என்றால், நல்லவர், உத்தமமானவர், நாகரிகமானவர், கௌரவமிக்கவர், இப்படி ஒருவரை நம்ம உயர்த்தி பேசுவதற்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவோமோ அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல ஆரிய என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய பொருள். சோ இந்த இடத்துல ஆரியத்தால் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆரியத்தால் அப்படின்னா இந்த சாதகரை ஆட்கொண்டவள் அப்படின்னு பொருள். இப்போ நம்ம போன பாடல்ல பார்த்தோம் இல்லையா, வெளிச்சத்தின் வழியாக சத்தத்தின் வழியாக அவரை ஈர்த்து அன்பை அவருக்குள்ளேருந்து வெளியே வர வைத்து அவருடைய வினைகளை போக்கி, இவ பூரிச்சு நின்றாளே அப்படின்னு சொல்லி விளக்கம் பார்த்தது. இப்போ அந்த சாதகரை இவர் ஆட்கொண்டு அந்த இறைவி வைரவி தேவியானவள் ஆட்கொண்டு விட்டாள் என்றுதான பொருள். ஆட்கொண்டுதான் வச்சிருக்கான், அந்த தலையில இருக்கக்கூடிய நிலா சந்திரன்லையும் காதல போட்டிருக்காமலையும் ஆட்கொண்டு வச்சிருக்கா. இந்த இடத்துல வச்சிருக்கதா இந்த இடத்துல அந்த சாதகரும் இவளும் என்ன செய்யறாங்களாம், நல்ல உச்ச நிலையில், நல்லவர் உத்தமமானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல உயர்ந்த நிலையில அவ இருக்கலாம் இந்த இடத்துல. ஆரியத்தால் மிகவும் உச்ச நிலை, உயர்ந்த நிலை, உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில். இப்ப நான் ஒரே ஒரு சாதகர், இப்ப போன பாடல நம்ம பார்க்கிற போது ஒரே ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சோம், சாதகர் அப்படின்னு சொல்லி. தன்னுடைய தலையில இருக்கக்கூடிய சந்திரனை காண்பித்து அந்த குண்டலத்தை காமிச்சு கூப்பிட்டதெல்லாம் சொன்னோம், ஒருத்தருன்னு சொல்லி. வைரவிதை ஒருத்தரை மட்டும்தான் அந்த மாதிரி கூப்பிட்டுருப்பாளா? உலகம் ஃபுல்லா, அண்ட சராசரம் ஃபுல்லா எவ்வளவு மனிதர்கள் இது போல தனக்குள்ள ஈர்த்திருப்பா.
இப்போ எவ்வளவு நபர்கள் இருக்காங்க, எல்லாரையுமே என்ன பண்றா, தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தானே வச்சிருக்கா இந்த இடத்துல. ஸோ அப்ப இந்த நிலையில் அனைவரையும் எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க, இவ்வளவு பேரையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி வச்சிருக்கா. அதனால அவரை அந்த வைரவி தேவி ஆரியத்தாள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் யார் யாரெல்லாம் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வச்சிருக்காளோ அவங்க நல்லவங்களா தானே இருப்பாங்க. ஏன்னா இறைவன் கிட்ட லயிச்சு போய் நிக்கிறாங்களா, அன்பை தானே அவங்களுக்குள்ளது வெளிப்படுத்துறாங்க இங்க, இல்லைங்களா? அதனால அவர் ஆரியத்தாள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து என்ன சொல்றாரு, உண்டங்கு ஓர் எண்மர் கன்னியர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவ வைரவி தேவி இருக்கா, ஆரியத்தால் அவ்வளவு நல்லவங்களா மாறிட்டா. இப்ப இன்னும் அதிகப்படியான மக்கள் எல்லாம் தனக்குள்ள ஈர்க்கணும் இல்லையா, இதுக்கு என்ன பண்றாளாம் இங்க, அவளுக்குள்ள இந்த 8 பேரை உருவாக்கணும் இல்லையா, 8 திசைக்கு 8 கன்னியர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. உண்டு அங்கு அப்படின்னு சொல்றாரு. 8 விதமான தெய்வங்களும் அங்க இருக்காங்க. அந்த இடத்துல ஓர் எண்மர் அப்படிங்கிறார். அப்ப என்ன அர்த்தம், எண்மர்னா 8 அப்படின்னு பொருள். ஒவ்வொரு தேவிக்குள்ளும் இருந்தும் 8 பேர் வராங்களாம். இப்போ வைரவி தேவிக்குள்ள இருந்து ஒரே ஒரு தேவி வந்து 8 பேர் வந்திருக்காங்க. வைரவி தேவிக்குள்ள இருந்து 8 பேருக்குள்ள இருந்து 8 பேர் வராங்களாம். இப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு, 64 பேர் ஆகிவிட்டார்கள். 64 பேரும் இங்கு கன்னியர்களாக இருக்கிறார்கள். கன்னியர் என்பதற்கு என்ன பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த தேவியர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இத்தனை பேர் வந்து நன்மையை மட்டும்தான் செய்யறாங்க இல்லையா. சாதக ஒரு பக்தர்களுடைய வினையை போக்குறாங்க, பாவத்தை போக்குறாங்க, அவர்களுக்கு பக்தி கொடுக்க வைக்கிறாங்க, அருளை கொடுக்குறாங்க, ஞானத்தை வர வைக்கிறாங்க, அன்பை வர வைக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நல்லதை செய்ய செய்ய அவர்களுக்கு என்ற ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. ஆனால் அது குறையவே குறையாது, எப்பொழுதுமே அது நிறைந்தே இருக்குமா. எவ்வளோ செஞ்சாலும் சரி, சூரிய வெளிச்சம் வருது நிறைய, சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி ஒரு சோலார் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி மூலமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி வீட்டில் லைட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்குவோம். அப்ப சூரியன்ல இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் எடுத்துக்கணும், சூரியன்ட்ட நமக்கு பவர் கம்மியாயிருமா, நிச்சயமா கம்மியாகாது இல்லைங்களா. அந்த மாதிரி இவளுக்கு இறைவி தேவி எவ்வளவுதான் நன்மை செய்து கொண்டே இருந்தாலும் அவருடைய ஆற்றல் துளியும் அங்கு குறையாது. சோ அதான் அந்த இடத்துல கன்னியர் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆரியத்தால் உண்டு அங்கு ஓர் எண்மர் கன்னியர். இப்ப 8 பேரு 64 பேரா மாறிட்டாங்க. அடுத்த 3ஆவது அடியில பாரித்த பெண்கள் 64 வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப 8 பேர், ஒருத்தர் 8 பேரை உருவாக்குனாங்க, 8 8 64 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க பாரித்த அப்படின்னு சொல்றாரு. பாரி அப்படின்னா முதன்மையான அப்படின்னு பொருள். இப்ப 64 பேர் வந்துட்டாங்கல்ல, இப்ப 64 பேர் சுத்தமா சுத்தி இருக்காங்கன்னா யார் இதெல்லாம் முதன்மையானவர்கள், யாரு 2ஆவதா இருக்கவங்க, யாரு 3ஆவதா இருக்கவங்க அப்படின்னு ஒரு விவரிச்சோம்ல. இப்ப ஒரு மொத்தமா வந்து நிக்கிறாங்கன்னா இப்ப யாருப்பா இது முதல்ல நிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்க 64 தெய்வங்கள் வந்துட்டாங்க, யாரு முதல்ல நிக்கிறது, யாரு கடைசியில நிக்கிறது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்றாரு, பாரித்த பெண்கள் 64 வரும். 64 பேருமே முதன்மையானவர்களாகவே நிக்கிறாங்களாம். இதுல 2வது 3வதுன்ற பேச்சே கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. 64 பேரும் முதன்மையாக இருந்து முதன்மையான வேலையை, தங்களுக்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இது 3வது அடியில சொல்றாரு. 4வது அடியில சாரித்து சக்தியை தாங்கள் கண்டாரே அப்படின்னு சொல்றார். சாரித்தல், அப்படி சாரித்து சக்தியை தாங்கள் கண்டாரே. யாரு தாங்கள்னா பன்மையில சொல்றாரு. இப்ப அந்த சாதகர்கள் முத பாடல பார்த்தோம் இல்லைங்களா, இந்த வைரவி தேவி லயிச்சு அவங்கள வந்து ஆனந்த பேரின்பத்துல லயிச்சிருக்க முத பாடலை பார்த்தோம் இல்லைங்களா, இன்னைக்கு பார்த்த முதல் பாடல். அப்ப இது போல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 10 பேர் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 10 பேருமே என்ன செய்யறாங்களாம், சாரித்தல் என்று சொல்லப்படுவது அந்த வைரவி தேவியை தொடர்ந்து அவர்கள் ஜெபம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், இல்ல பக்தி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள், இல்ல அவருடைய மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கிறார்கள். இது எல்லாமே சாரித்தல்ல வந்துடும். இப்ப தொடர்ந்து அவங்க அந்த பக்தி செலுத்தி கொண்டோ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது சக்தியை அப்படிங்கிறது, சக்தின்னு சொல்லல சக்தியை அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பொருள், வைரவி தேவிக்கு உண்டான ஒரு ஆற்றல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆற்றல் தான் இந்த இடத்துல சக்தி. அந்த சக்தியை அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், கண்டாரே அப்படின்னு சொல்றாரு. அப்ப 4வது அடியிலே யார் வைரவி தேவியை தொடர்ந்து ஜெபித்து கொண்டும் பக்தியோடும் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த 64 பேருடைய ஆற்றலையுமே இவர்கள் காண்கின்றார்கள். காண்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன,
உணர்கின்றார்கள்னு புரிஞ்சுக்கலாம். இது எப்படி உணர்றாங்க அப்படின்னா, இந்த சாரித்தலுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. இவங்க பக்தி செலுத்துறாங்க, மந்திரத்தை ஜெபிக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்னைக்கு நாமும் இது போல பக்தி செலுத்துறோம், ஏதோ பூஜை பண்றோம், ஏதோ ஒண்ணு செய்றோம். செய்யும் போது என்ன ஆகுது, மனம் ஏதோ ஒரு வினாடி நேரம், ஒரு 2 நிமிஷம் சாமி கும்பிட்டா கூட சரி, அதுல ஒரு 30 வினாடி மனம் வந்து உலக ரீதியான எண்ணங்களுக்கு போயிடுது. பட் இந்த சாதகர்கள் என்ன பண்றாங்களாம், மந்திரத்தை அந்த பக்கம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்து அதை மந்திரத்தின் பலனாக இல்ல பக்தி செலுத்துறாங்க, இல்ல சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பலனாக தங்களுக்கு உள்ளே ஏறக்கூடிய அந்த தாழ்ந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, கீழான எண்ணங்கள், உலக ரீதியான இந்த எண்ணங்கள் எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா கீழே விழ செஞ்சிடறாங்களாம் எல்லாத்தையுமே. அப்ப என்ன ஆயிடுது, அவர்களுக்குள் இருந்து அது வராத நிலையில் இருக்கும். அதாங்க இந்த இடத்துல சாரித்தல் என்பதற்கான முழு பொருள். பக்தி செலுத்துறாங்க, மந்திரத்தை ஜெபிக்கிறாங்க, ஜெபித்தன் வழியாக தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், உலக ரீதியா இருக்க சிந்தனைகளை கீழே விழ செஞ்சிடறாங்க. அது கீழே விழுந்தவனே தான் அப்ப என்ன இருக்கும், இவங்க ஒரு 5 நிமிஷம் இந்த சாதகத்தை செஞ்சாலும் 5 நிமிஷம் வைரவி தேவியை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர்த்து வேறு எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்காது. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், ஒரு பேரானந்தத்தில் பூரித்து நிற்கின்ற வைரவி தேவிக்குள்ளிருந்து ஒரு 8 கன்னியர்கள் தோன்றி திசைக்கு ஒருவராக நிற்கின்றார்கள். ஸோ அப்படி நிற்கக்கூடிய அனைவருமே ஒரு மேன்மை மிக்க நல்லவர்களாக நன்மை செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது பக்தர்களையே தங்கள் ஆட்கொண்டு அவர்களையும் நன்மை செய்ய வைக்கிறார்கள். ஏன்னா இப்போ பாடல்ல நடுவில் விளக்கம் பார்த்தோம், வைரவி தேவியே ஒருத்தர் ஆட்கொண்டா அவர் எவ்வளவு நல்லவரா இருப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அவர்கள் நல்லவர்களாக இருக்கின்றாள் என்று சொல்வதை விட வைரவி தேவி அவர்களை நல்லதை மட்டுமே நினைக்க வைக்கின்றாள், நல்லதை மட்டுமே செய்ய வைக்கின்றாள் என்று புரிஞ்சிக்கலாம். ஸோ அதான் அந்த இடத்துல ஆரியம் என்பதற்கு இன்னும் ஆழமான பொருளாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த தேவியானவருக்குள்ளிருந்து புறப்பட்ட அந்த 8 பேருக்குள்ளிருந்து ஒவ்வொரு பேருக்குள்ளிருந்தும் 8 பேர்கள் உருவாகின்றார்கள். ஸோ மொத்தம் 64 பேர்கள் உருவாகிறார்கள். 64 பேருமே முதன்மையாக நின்று தங்களது காரியத்தை செய்கின்றார்கள். ஸோ இந்த வைரவி தேவியானவளை யார் ஒருவர் தொடர்ந்து சாதகம் செய்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய கீழ்மையான எண்ணங்களை விட்டு விடுகிறார்களோ அவர்கள் அந்த வைரவி தேவியினுடைய ஆற்றலை முழுமையாக கண்டு தரிசிக்கின்றார்கள், இல்ல உணருகின்றார்கள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.